ஸ்டூடெண்ட்ஸ், சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்க்கு இனியும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு. சோ 12th பாத்தீங்கன்னா 15 டேஸ் தான் இருக்கு, 11th 17 டேஸ் தான் இருக்கு, 10th கொஞ்சம் டைம் இருக்கு. சோ 25 days to 30 days இருக்கு. சோ இவ்வளவு இருக்கும்போது 12th எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சோ ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பயமா இருக்கா? ஓகே, சோ 12th பாத்தீங்கன்னா 15 டேஸ் தான் இருக்கு. சோ அந்த டைம்ல இந்த மெகா சென்டம் சேலஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த மெகா சென்டம் சேலஞ்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லடா? ஷுவரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டே 1 டே 2 டே 3 மூணு டேஸ்லயுமே 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து ஹெல்ப்ஃபுல்லா ஆகணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் கண்டிப்பா. சோ நிறைய பேர் நிறைய ஸ்கோர் பண்ணணும். சோ அதுதான் எங்களோட மோட்டோ. சோ அது மட்டும் இல்லாம 12th டே 2 டே 3 எல்லாம் கொடுத்ததெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சோ டே 2 டே 3 பாத்தீங்கன்னா 10th 11th 12th எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்திருந்தது இல்லையா? சோ இன்னைக்கு டே 4 அப்படிதான் மூணு பேத்துக்கும் சேர்த்து தான் இதுல இருக்க போகுது. சோ அதுல 10th வந்திருந்தீங்கன்னா டக்குனு வெளியே போயிடாதீங்க, என்னடா மேம் 12th பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. மூணு பேத்துக்கும் சேர்த்து தான் இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கடா. சோ அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும், சரியா? ஓகே, சோ டே 4க்கான ஷெட்யூல் என்னங்கறத இன்னைக்கு பார்த்தலாம். சோ டே 1 டே 2 டே 3 யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க டக்குனு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ டே 1 டே 2 டே 3 யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. சோ இது எப்படி இருந்துச்சு? क्वेश्चंस எல்லா क्वेश्चंसும் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா? வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்துச்சா? இல்ல ஏதாவது டவுட் இருக்காங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, சோ இன்னைக்கு டே 4 ரெடியா? ஓகே, சோ டே 4ல பாத்தீங்கன்னா டாப் 10 5 மார்க்ஸ் தான் 12th இருக்க போகுது. சோ நேத்து 12th பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பாத்தீங்க? நேத்து 12th ஸ்டாண்டர்ட் 5 marks and 5 2 marks and 3 marks பாத்தீங்க இல்லையா? சோ 5 2 marks and 5 3 marks, 5 2 marks and 3 marks, 5 marks எப்படி இருந்துச்சு? எல்லா क्वेश्चंसும் வொர்க் அவுட் பண்ணீங்களா? ஓகே, சோ ஆல்டர்னேட்டிவா பார்க்கலாம். அப்படியே இன்னைக்கு வந்து டாப் 10 5 marks தான் பார்க்க போறீங்க, சரியா? ஓகே, சோ இன்னைக்கு ஃபுல்லா 5 marks பாருங்க, நாளைக்கு 2 marks 3 marks and 5 marks கலந்து பாத்துக்கலாம், சரியா? ஓகே, சோ இன்னைக்கு 5 marks என்னெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 2.15, எடுத்துக்காட்டு 2.40, 4.20, 5.5ல 1.792, எடுத்துக்காட்டு 6.3 ரொம்ப முக்கியம், நல்லா பாத்துருங்க. பயிற்சி 6.7ல 5 6, எடுத்துக்காட்டு 2.8, பயிற்சி 2.4ல 7வது கேள்வி. புரிஞ்சுதுங்களா? சோ இத மட்டும் நீங்க தரவா பார்த்தா போதும். புரிஞ்சுதா? இந்த டாப் 10 5 மார்க்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும் 12th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு டே 4 ஷெட்யூல்ல. பட் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களா இல்லையாங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் தெரியும். சோ சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணனே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு டே 5 ஷெட்யூல் கிடைக்கும், சரியா? ஓகே, இன்னைக்கு கம்மியான டேஸ் தான் இருக்கு. சோ சீக்கிரம் ரஷ் அப் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லா தரவா பார்த்தவங்களும் இதெல்லாம் ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. சோ அரைக்குறையா பாத்துருக்கவங்க இந்த क्वेश्चंस எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இல்ல மேம் இன்னும் நான் பார்க்கல மேம் அப்படின்னா என்ன பண்றது? டக்கு டக்குன்னு எடுங்க. சோ ஒவ்வொரு 2 சமா எடுங்க, பாருங்க, டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க, சரியா? டைம் போயிட்டு இருக்கு, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சோ அடுத்தது வெயிட் பண்ணாம போயிடலாம். 11th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ டே 1 டே 2 டே 3 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சோ டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு. சோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு 5 மார்க்ஸ் தான். சோ 11th பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 days டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 இந்த 5 days வந்து நம்ம 5 மார்க்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். டே 6 டே 7 டே 8 டே 9 டே 10 இந்த 5 டேஸ்ல 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் பார்க்க போறோம், சரியா? உங்களுக்கு இப்படிதான் ஷெட்யூல் இருக்க போது. சோ இன்னைக்கு டே 4ல 5 மார்க்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, சோ டே 1 டே 2 டே 3ல கொடுத்த 5 மார்க்ஸ்ல கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா? போய் சொல்லக்கூடாது. சோ டக்குனு கமெண்ட் பண்ணாதான் நான் நம்புவேன், ஓகேவா? ஓகே, சோ டாப் 10 5 மார்க்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு. ஓகே, சோ டாப் 10 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா பயிற்சி 4.4ல செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன்னும், அடுத்தது எடுத்துக்காட்டு 5.24 கண்டிப்பா பாத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பயிற்சி 6.4ல 15th क्वेश्चन, அடுத்தது பயிற்சி 5.2ல 9 10 முடிவு ரிசல்ட் 9.1 கொடுத்திருப்பாங்க, அதே 9ல அதுல இது மட்டும் பார்த்தா போதும். இந்த லிமிட் θ 0 sin θ by θ = 1. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. சோ கையோட பார்த்தலாம் இன்னைக்கு, ஓகேவா? ஓகே, அடுத்தது பயிற்சி 10.4ல 25 28 24, அடுத்தது எடுத்துக்காட்டு 10.17. புரிஞ்சுதா? சோ இந்த 10 क्वेश्चंस மட்டும் இன்னைக்கு நீங்க பார்த்தா போதும், டே 4 கம்ப்ளீட் ஆயிடும், சரியா? சோ எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சோ யாரெல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? சோ டே 2 டே 1 டே 3 மூணையும் கம்ப்ளீட்டா த்ரோ பண்ணிட்டீங்களா? சோ டே 10 வரைக்கும் முடிச்சிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா? ஓகே, எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லணும் 11th ஸ்டாண்டர்ட். சோ நீங்க தான் எனக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நான் ரிப்ளை கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த டே 5 ஷெட்யூலும் கிடைக்கும். ஓகே ஓகே,
சோ 10th என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ நிறைய நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம். சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சோ டாப் 5 மார்க்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ டே 1 டே 2 டே 3 கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையா? ஓகே, சோ அதுல கொடுத்த क्वेश्चंस எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கல்ல? சோ யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டே 4க்கு ரெடியா இருக்கீங்களா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சோ உங்களுக்கு தனியா சென்டென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளான் கொடுக்கலாம்னு இருக்கேன். சோ யாருக்கெல்லாம் அது வேணும்ங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, சோ வேற ஏதாவது 10th ஏதாவது தேவைப்படுறா மேக்ஸ் சைட்ல இருந்து? சோ தேவைப்படுதுன்னா சொல்லுங்கடா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டே 4 போயிடலாம். சோ டே 4ல பாத்தீங்கன்னா டாப் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 1.18 2.5 3.1 3.19 4.23 இந்த 5 மார்க்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் லஞ்ச், சரியா? 2 மார்க்ஸ்ல என்னன்னா பயிற்சி 8.3ல 4வது கேள்வி, 8.4ல 4வது கேள்வி, 7.2ல ஃபர்ஸ்ட் கேள்வி, 5.35 5.8 இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா டைம் வருது 5.12 பத்தியும் பாத்துருங்க, ரொம்ப முக்கியம், சரியா? ரொம்ப குட்டியும் கூட, சரிங்களா? ஓகே, சோ இந்த क्वेश्चंस எல்லாம் முடிச்சா போதுமா மேம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ஷெட்யூலுக்கு இந்த क्वेश्चंस போதும். சோ ஏன்னா நீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும்ல, சோ அதனால இன்னைக்கு ஷெட்யூலுக்கு இந்த क्वेश्चंस போதும். இல்ல நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் 2 क्वेश्चन எக்ஸ்ட்ரா கூட கொடுக்க ரெடியா இருக்கேன். பட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபோக்கஸ் ஈக்குவலா கொடுங்க, சரியா? ஓகே, சோ எல்லா சப்ஜெக்டும் ஸ்கோர் ஆனதா நமக்கு டோட்டல் ஸ்கோர் ஏறும் இல்லையா? சோ அதனால நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபோக்கஸ் கொடுங்க, தப்பு கிடையாது. மேக்ஸ் கொஞ்ச நாள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, சரியா? ஓகே, சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சோ 10th 11th 12th இந்த மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் எப்படி இருந்ததுன்னு யாருமே சொல்ல கிடையாது. சோ கண்டிப்பா இன்னைக்கு நீங்க கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் எப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லணும். சோ அப்பதான் உங்களுக்கு டே 5 செம இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் பண்ணுவேன். சோ அது மட்டும் இல்லாம டே 5ல இருந்து எவ்வளவு டேஸ் 10 டேஸ் ஓகே வாங்குறது நீங்க சொல்லுங்க. 10 டேஸ் போதுமா அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும், ஓகேவா? ஓகே, சோ யாரெல்லாம் பார்க்கலையோ டைம் போயிட்டு இருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் ப்ளீஸ் ரஷ் பண்ணுங்க, ஓகேவா? சோ டக்கு டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம டக்கு டக்குன்னு என் கூட பாத்தீங்கன்னா தான் முடிக்க முடியும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சோ அதனால ப்ளீஸ் டே 4க்கான ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணிருங்க. சோ டே 5க்கு ரெடியா இருக்கணும், ஓகேவா? ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட், சீக்கிரம் மூவ் பண்ணுங்க.